அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹுட்டி வித் வினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கணும். யாராவது நீயும் என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கிடுங்க. 25 கிராம் கோகோனட் ஆயில் விட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கிடுங்க. கருவாப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம்னா 2 எண்ணம் எடுத்துக்கிடுங்க. மீடியமான வெங்காயம் நான் 3 எண்ணம் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி பழம், ஒரு பிடி கைப்பிடி மல்லி இலை, புதினா இலை. இது 1/2 கிலோவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் சால்ட்டு. பச்சை மிளகா நெடுவை கீறிட்டு பழந்து அப்படியே போட்டுறாதீங்க, லைட்டாக கீறிட்டு முழுசாகவே போட்டுடுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக ஆகணுன்னா நீங்கள் அதுக்கு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிடுங்க. அப்போ சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும், பொரிஞ்சும் வந்துடும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம சிக்கன் நான் மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு சேர்த்து கரம் மசாலா ஹோலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் சிக்கன் நல்லா பிடிச்சி மசாலாயோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேபி சிக்கன் மசாலா இருக்குது இல்லையா, அதில் ஒரு 10 ரூபா பாக்கெட்டு தான், நான் அதை வாங்கி தட்டிட்டேன். அப்புறம் தயிர் 1/4 லிட்ரு சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 1 கப்பு தண்ணி கொதித்த தண்ணி சேர்த்துக்கிடுங்க. நல்லா கொதித்த தண்ணி சேர்க்கும்போது தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி மூடி வச்சுட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்கேன்னு. பாருங்கள், நல்லா வற்றிட்டுது. வற்றினதுக்கப்புறம் நம்ம கொதித்த தண்ணி இருக்குது இல்லையா, அதை 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். நல்லா கொதிக்க வச்சு நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். தாவூத் அரிசி இருக்குது இல்லையா, அது நான் ஊற போட்டு 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். இப்போ நம்ம அரிசி தட்டி கொடுத்துடலாம். தட்டி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, அரிசி உடஞ்சிரும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். கொதித்த பிறகு அரிசியும் தண்ணி லைட்டாக வற்றி வரும். அந்த டைமில் நம்ம பாதி லெமன் சாறு விட்டுடலாம். விட்டுட்டு தம் போடுறதுக்கு தோசைக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வற்றி வரக்கூடிய டைமில் தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தூக்கி வச்சாச்சுன்னா ஈஸியாக சோறு நல்லா தம்மாகி நல்லா செட்டாகி இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ரைஸ் எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. நம்ம அண்டை, கிஸ்மிஸ்ஸு, ஆனியன் எல்லாம் பொரித்து போட்டுடலாம். நான் மல்லி இலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்டியாக சூப்பராகவே இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.